அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலட்சியப்படுத்தப்படும் நன்மைகள் நிறைந்த சிறிய அமல்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களா, இஸ்லாத்தில் துறவரத்திற்கு அனுமதி இல்லை. அஹ்பார்கள், ருஹ்பான்கள் என்று சொல்லக்கூடிய யூத சன்னியாசிகள், கிறிஸ்துவ பாதிரியார்கள், இன்னும் மற்ற சித்தாந்தங்களில் இருக்கக்கூடிய துறவிகள் எல்லாம் இறைவனை நாங்கள் நெருங்குவதற்காக உடையை துறந்தோம், உணவை, அறுசுவை உணவுகளை துறந்தோம், பெற்றெடுத்த தாய் தந்தை உற்றார் உறவினர்களை துறந்தோம், இல்லற வாழ்க்கையை துறந்தோம். இவையெல்லாம் இறைவனை நெருங்குவதற்காகத்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 57வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்கிறார், நாம் துறவரத்தை அவர்கள் மீது விதிக்கவில்லை, அவர்களாக அதை ஏற்படுத்தி கொண்டார்கள். நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் அவர்கள் அதை செயல்படுத்த முடியவில்லை. எப்படி அல்லாஹ் இயற்கையாக பசியை, தாகத்தை, உறக்கத்தை, இச்சையை மனிதனுள்ளே படைத்திருக்கிறானோ, அந்த இச்சைகளை எல்லாம் நான் கட்டுப்படுத்தி விடுவேன் என்றால் அவன் பொய் சொல்லுகிறான். ஆகவேதான் இஸ்லாம் துறவரத்தை மறுக்கிறது. துறவிகள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கி கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பதே வணக்கம், எல்லா நேரமும் வணக்கம், எல்லா நிலையிலும் வணக்கம். ஆனால் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களுக்கு, சமுதாயத்தாருக்கு அல்லாஹ், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள், அந்த வாழ்க்கையை வாழும்போதே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், எல்லா நிலைகளிலும் என்னை நினைவு கூறுங்கள். பள்ளிவாசல் வந்து தொழும்போது மட்டுமல்ல, வீடுகளிலே தொழும்போது மட்டுமல்ல, உங்கள் கொடுக்கல் வாங்கல்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய விவசாயங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய உழைப்புகள், எல்லா நிலைகளிலும் சிறிய சிறிய சொற்களை கொண்டு என்னை நினைவு கூறுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு முழுமையான வணக்கமாகிவிடும். ஹலாலான முறையிலே நான் அனுபவித்ததையெல்லாம், அனுமதித்ததையெல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்றால், உண்ணும்போது சொல்ல வேண்டியது, உண்டு முடித்தவுடன் சொல்ல வேண்டியது, உறங்குவதற்கு முன்னால் சொல்ல வேண்டியது, உறங்கி எழுந்தவுடன் சொல்ல வேண்டியது, கழிவறைக்கு செல்லும் முன்னால் இடது காலை வைத்து சொல்ல வேண்டியது, கழிவறை தேவைகளை முடித்துக் கொண்டு வெளியே வரும்போது சொல்ல வேண்டியது, அல்லாஹுடைய இல்லத்துக்குள்ளே நுழையும் போது சொல்ல வேண்டியது, அதை விட்டு வெளியேறும் போது சொல்ல வேண்டியது. அல்லாஹ் அமைதித்தலமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்ற நம்முடைய வீடுகளுக்கு செல்லும் போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிதி வ கைரல் மாரிஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா, இவ்வாறு வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி, அதே போல வீட்டை விட்டு வெளியேறும் போது பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவ்வாறெல்லாம் உடைகள், புதிய உடைகள் உடுத்தும் போது உங்களை நீங்கள் அழகாக காண்கிறீர்களா? கண்ணாடி முன் நின்று அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுல்கி, யா அல்லாஹ், என்னுடைய உருவத்தை நீ அழகாக படைத்தது போல் என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்குவாயாக. இவ்வாறு எல்லா நிலைகளிலும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ள நாடினால், விளைந்தால், பிஸ்மில்லா, அல்லாஹுடைய திருப்பெயரால், அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, அல்லாஹ்வின் திருப்பெயரால், இறைவா, எங்களை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக, எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை விலக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து, அதன்படி அவர்கள் வீடு கூடினால்
தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டால், அதன் பின் அந்த தம்பதியருக்கு குழந்தை விதிக்கப்பட்டால், அக்குழந்தைக்கு ஒருபோதும் ஷைத்தானுடைய தீங்குதல் இருக்காது, ஒருபோதும் ஷைத்தான் தீங்கிழிப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அப்போ ஒரு சிறு சிறு அமல்களை, சிறு சிறு இபாதத்தை நாம் செய்வதன் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஏனென்றால் எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். உண்ணும் போதும், உறங்கும் போதும், விழித்து எழும் போதும், எல்லா நிலைகளும் அவனை நாம் நினைக்க வேண்டும். உள்ளத்தால் மனதார அல்லாஹ்வை மனப்பூர்வமாக நினைத்து நாவால் மொழிவதுதான் தூய துதி சொற்கள். அது சிறிய அமல்கள் தான், அதற்கு பெரும் உழைப்பு தேவையில்லை. இப்போ நம்ம தொழுவதென்றால் கியாம் நிலையிலே நிற்க வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும், திரும்ப எழ வேண்டும். இதற்கு தேவையில்லை. எல்லா நிலைகளிலும் இந்த பாக்கியங்களை நாம் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் திருமறை குர்ஆனிலே, ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன். எவருடைய நன்மைகளின் எடைகள் கனமாக இருக்கின்றதோ அவர்கள் தாம் வெற்றியாளர்கள். அப்ப மீசானிலே நன்மை தட்டை அதிகமாக கணக்க செய்வது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை இருக்கிறது, அது நாவுக்கு எளிதானது, இலகுவானது, அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. மறுமையிலே நன்மை தட்டை அதிகம் கணக்க செய்வது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். சிரமம் இருக்கிறதா? அல்லாஹுக்கும் மிக விருப்பமானது என்று சொல்லிவிட்டார்கள். நம்முடைய நாவுக்கும் மிக எளிதானது. இரண்டே வரிகள், அதில் 2 சுப்ஹானல்லாஹ் வருகிறது. வ பிஹம்திஹி அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தட்டை கணக்க செய்யும். நன்மை தட்டு கணத்து விட்டால் நாம் வெற்றியாளர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள். ஆக இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தூய துதி சொற்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் கொண்டு தியானம் செய்யுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகள், பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு எவ்வளவு எவ்வளவு வார்த்தைகள் இருக்குமோ அவ்வளவு வார்த்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருங்க சிறியதாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். ஆகையினால் நாம் அதிகமாக இந்த சொற்களை நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை, சுத்தம் இறை நம்பிக்கையில் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று இறைவனை துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நெருக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதா. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கிறது. வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையிலே உள்ள இடைவெளியை நன்மைகளால் நிரப்பக்கூடியதாக. வானங்கள் மற்றும் பூமிக்கிடையே உள்ள இடத்தை நன்மைகளால் நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாக. தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும், தான தர்மம் சான்றாகும், பொறுமை ஒரு வெளிச்சமாகும். குர்ஆன் ஒன்று உனக்கு எதிரான குர்ஆன் ஒன்று உனக்கு எதிரான அல்லது ஆதரவான சான்றாகும். நாம் குர்ஆனின்படி நடந்தால், குர்ஆனை ஓதினால், அதன்படி நடந்தால் அது நமக்கு ஆதரவான சான்றாகும். மாற்றமாக நடந்தால் அந்த குர்ஆனே நமக்கு எதிராகும். இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
காலையில் மக்கள் விழித்து புறப்பட்டு சென்று தம்மை விற்பனை செய்கின்றனர். சிலர் தம்மை இறைவனிடம் விற்று, படைத்தவனிடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். வேறு சிலர் ஷைத்தானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலும் நாவிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உள்ளத்திலும் நாவிலும் இந்த தூய துதி சொற்கள், சிறிய அமல்கள், நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் நம்மிலே இருந்தால், ஷைத்தானுடைய பாடல்கள், அருவருக்கத்தக்க பேச்சுகள், புறம் பேசுவது, பொய் பேசுவது, இது போன்ற பெரும்பாலான தீய விஷயங்கள் தடுக்கப்படும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய தகுதிக்கு தக்கவாறு, அவருடைய பெருமைக்கு தக்கவாறு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வஅகிமிஸ் ஸலாத இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். இறை தூதரே, வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்து உதவீராக, இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றை விட்டும் தீமைகளை விட்டும் விளக்கும். அப்படி விளக்கக்கூடிய தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகை மானக்கேடான காரியத்தை விட்டும், அருவருக்கத்தக்க செயல்களை விட்டும், பாவமான தீமையான காரியங்களை விட்டும் நம்மை விளக்குகிறதா? இப்படி விளக்கினால் உயிரோட்டமான தொழுகை. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றை விட்டும் தீமையை விட்டும் விளக்கும். நிச்சயமாக அல்லாஹுடைய திக்ர், தியானம் மிகவும் பெரிதான சக்தியாகும். ஆன்மீக பலத்தை தரக்கூடிய சக்தியாகும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருப்பவர்களை நபியே நீர் விரட்டி விடாதீர். அஸ்ஹாபு சுஃபா, மதீனாவிலே தென்னை தோழர்கள், அவர்களோடு நீரும் அமர்ந்து கொள்ளும், அல்லாஹ்வை துதி செய்யும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுக்கு சரியான உணவில்லை, உடை இல்லை, இருந்தாலும் அவர்களுடைய வீரம் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளத்தாலும் உடலாலும் வைரம் பாய்ந்தவர்களாக அந்த ஈமானிய உறுதி, அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய அந்த துதி சொற்கள் அவர்களுக்கு ஆன்மீக பலத்தை பெற்று தந்தது. அன்றையும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கறிந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதித்திருக்கக்கூடிய, நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய தவணை வரை வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அதிகமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விதத்திலே நாம் இந்த தூய சொற்களை சொல்ல வேண்டும். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் மல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, இணை துணை இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்கிறாரோ அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமான நன்மை கிடைக்கும். விலை மதிப்பற்றவர்களாக அடிமைகள் அந்த காலங்களிலே இருந்தார்கள். ஆடுகளை விட, மாடுகளை விட, ஒட்டகங்களை விட மனிதனை அடிமைப்படுத்தி வாழ்ந்தார். பல வேலைகளுக்கும், ஹராமான வேலைகளுக்கும் அந்த அடிமை பெண்களை, அடிமை ஆண்களை பயன்படுத்தினார். அடிமை தலையை ஒழிப்பதற்காகவே எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள், ஆகவே மனிதனுக்கு மனிதன் என்ன அடிமை என்ற அந்த அடிமை தலையை ஒழிப்பதற்காகவே மக்காவிலே 13 ஆண்டுகளும் மதீனாவிலே 10 ஆண்டுகளுமாக இது ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உலகம் முழுவதும் அந்த அடிமை தலை இருந்தது. ஐரோப்பாவிலே அடிமை கரை என்றே ஒரு கரை இருந்தது. கப்பலிலே அதிகமான பேர்களை ஏற்றி அவர்களுக்கு சரியான உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் கரை இறங்கும் போது பலர் இறந்திருப்பார்கள்.
அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் நிலவி வந்த அந்த அடிமைத்தலை ஒழிப்பதற்காக ஹஜ்ஜிலே யார் தவறு செய்கிறாரோ அடிமை உரிமை விட வேண்டும், நோன்பிலே யார் தவறு செய்கிறாரோ அவர் அடிமை உரிமை விட வேண்டும். இப்படி என்னென்ன பாவங்கள் அவர்கள் செய்து விட்டார்களோ அதற்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லி அந்த அடிமைத்தலையே ஒழிக்கப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள். ஆக இந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு 100 நன்மைகளும் எழுதப்படுமா. இந்த 10 அடிமைகளை உரிமை விட்ட விடுதலை செய்த நன்மையோடு 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். 100 தவறுகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நன்மைகள் ஒரு பக்கம் எழுதப்படுகின்ற அதே நேரத்தில் அவரிடம் தவறு இருந்தால் இந்த வார்த்தையை சொன்னவருக்கு 100 தவறுகள் அளிக்கப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானில் இருந்து பாதுகாக்கும் அரணாக அது அவருக்கு இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாலை வரை அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக அது அவருக்கு இருக்கும். அவர் புரிந்த இந்த நற்செயலை விட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு நற்செயலை புரிந்தாலே தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதோடு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன் என்று யார் ஒரு நாளில் 100 முறை சொல்லுவாரோ அவருடைய தவறுகள் அழிக்கப்படுகின்றன. எப்படி அழிக்கப்படுகின்றன? கடலின் உரை போன்று அது அதிகமாக இருந்தாலும் சரியே அது அழிக்கப்படுகிறது. ஆக எல்லா நிலைகளிலும் இறக்கும் வரை அல்லாஹ் நம்மை காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிலே அல்லாஹுடைய அந்த வார்த்தைகள் நம்மிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அவர்கள் எத்தகையவர் என்றால் அவர்கள்தான் முற்றிலுமாக முழுமையாக உறுதியான ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹுவை இது போன்ற தூய துதி சொற்களால் நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இதுதான் முக்கியம். நிம்மதி நிம்மதி அமைதி அமைதி என்று இன்று உலகத்திலே பலரும் அல்லாடுகிறார்கள். மாத்திரைகளின்பால் தங்களை இழுத்து சென்று ஒரு மோன நிலையிலே மயக்கத்திலே தூக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறார். மேலும் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அப்ப நம்முடைய இதயம் எப்பொழுது நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த வார்த்தைகளை, அந்த தூய துதி சொற்களை சிறிய அமலாக இருந்தாலும் பெரிய அளவிலே நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம், அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்தை அதற்காக செலவிடுகிறோம். ஆனால் இந்த தூய துதி சொற்களை சிறிய அமல்களை செய்வதன் மூலமாக நீங்கள் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக ஆவீர்கள். எப்பப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் இந்த தூய துதி சொற்களை, அல்லாஹ்வை போற்றி போகக்கூடிய வார்த்தைகளை நாம் அதிகமாக மனதால் பூரணமாக நாவால் மொழிவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அபரிமிதமான பாக்கியங்களை தருவான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருவான், நாம் அல்லாஹ்வை நோக்கி நெருங்கி வருவோம். ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களாக, இறைநேச செல்வர்களாக, அல்லாஹுடைய அவுலியாக்களாக ஆவதற்கு அல்லாஹுவை எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய மனம் நம்மிலே இருக்க வேண்டும். அல்லாஹுவை எப்பொழுதும் போற்றி புகழக்கூடிய அந்த நாவு நம்மிலே இருக்க வேண்டும். அதனால் நம்மிலே பாவங்கள் குறையும், நன்மைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆகவே இதெல்லாம் சர்வசாதாரணமானது, சிறியது, இதற்கெல்லாம் கூலி கிடைக்காது என்று நினைக்கக்கூடாது. இது போன்ற தூய துதி சொற்களுக்கு, இது போன்ற சிறிய அமல்களுக்கு
பெருமளவிலே நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குகின்றான். ஆகவே இந்த நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நாம் தொழுகையை விட்டு வெளியே சென்று விட்டாலும் எல்லா நேரத்திலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது ஒரு முக்கியமான துவா. ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் மட்டும்தான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். நம்முடைய திறமையால், நம்முடைய உழைப்பால், நம்முடைய முயற்சியால், நம்முடைய கடின பிரயத்தனத்தால் ஒன்றும் செய்ய முடியாதவன். ஆக இது போல அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக சிறுக சொல்லி தந்திருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் நாம் பாடமிட வேண்டும். அப்படி பாடமிடாவிட்டாலும் பாடமிடும் வரை தமிழிலே கூட இதை நாம் சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, அவனுக்கே புகழ் அனைத்தும். இவ்வாறு அல்லாஹுவை போற்றி புகழக்கூடியவர்களாக அல்லாஹு அக்பர் தாராளமாக நாம் சொல்ல முடியும். இப்படி அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய நல்வாக்கியங்களை அதிகம் சொல்லி நன்மை தட்டை கணக்கச் செய்யக்கூடியவர்களாக, இம்மை மறுமை வெற்றிகளை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.